வணக்கம் தோழா. உன்னுடைய வெற்றியே என்னுடைய வெற்றி. நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, 7ஆம் வகுப்புல 2வது பருவம் அழகு 2 அதில் வந்து முகலாய பேரரசு வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பாபர். ஏன்னா பாபர் தான் வந்து முகலாய ஆட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் இல்லையா? அவர் தான் பாரசீக கட்டிட முறையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாரு. அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகெட் போர். ஹால்டிகெட் போர் 1565 நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹால்டிகெட் போர்ல தான் தோற்கடிச்சார். ஷெர்ஷா டெல்லியில் யாருடைய அரண்மனையை அழித்தார்? ஹுமாயூன். ஹுமாயூனோட ஒரு அரண்மனையை தான் வந்து ஷெர்ஷா வந்து அழிச்சிருப்பாரு. மான்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். மான்சப்தாரின்றது ஒரு வகையான அதாவது வந்து குதிரைகள் எல்லாம் பராமரிக்கிறதுக்கு அதிகாரிகள் நிர்வகிக்கக்கூடிய ஒரு முறை அது. அதுதான் மான்சப்தாரி முறை. அதை கொண்டு வந்தவர் அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தொடர்மால். அவர் வந்து அக்பர் 2-3 இந்து அரசர்களையே தன்னோட ஆபீஸ்ல வச்சிருந்தாரு. அதுல ஒருத்தர் ராஜா தொடர்மால். ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் என்ன? சேத்தக். இந்த ராணா பிரதாப் தான் ஹால்டிகட் போர்ல அக்பர்கிட்ட வந்து சண்டை போட்டிருப்பாரு. அந்த போர்ல ராணா பிரதாப் தோத்திருந்தா கூட இந்த சேத்தக் அப்படிங்கிற குதிரை வந்து அவரை வந்து காப்பாத்திருக்கும். அதனாலதான் அதை ஸ்பெஷலா சொல்றாங்க. ஃபதேபூர் சிக்ரியில் உள்ள டேஷ் அரங்கில் அனைத்து சமய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள். இஃபாதத் கானா. அதாவது அக்பர் குஜராத்தோட வெற்றி நினைவா என்ன பண்ணுவாரு, டெல்லியில ஃபதேபூர் சிக்ரி அப்படின்னு சொல்லி ஆக்ரா போற வழியில ஒரு பெரிய மாளிகை கட்டுவாரு. அங்க வந்து ஒரு அரங்கு இருக்கு. அந்த அரங்குக்கு பேர் இஃபாதத் கானா. இந்த அரங்குல தான் வந்து எல்லா மத அறிஞர்களும் ஒன்னா உட்காந்து என்ன பண்ணுவாங்க, நல்ல விஷயங்கள்லாம் கலந்துரையாடுவாங்க. அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட சூஃபி துறவி சலீம் சிஸ்டி. ஜப்தி என்னும் முறை யார் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கு நீட்டிக்கப்பட்டது? ஷாஜகான் தான் ஜப்தின்ற முறையை வந்து வங்காளத்துக்கும் நீட்டி கொண்டு வராரு. யாரு வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது? அந்த காலத்திலேயே வரி இல்லாத நிலம் கொடுப்பாங்கன்னா வரி கேட்க மாட்டாங்க. அது மாதிரி வந்து மத வல்லுநர்களுக்கும் சமய நிறுவனங்களும் கொடுத்துருக்காங்க. அது பேர் வந்து சுயயூர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. அடுத்து பாருங்க, ஒரு பொறுத்துக இருக்கு. நான் நேரடியாக உங்களுக்கு பதிலே கொடுத்துருக்கேன். பாபர் சந்தேரி போர்ல கலந்துக்கிட்டாரு. துர்காவதி மத்திய மாகாணத்தை சேர்ந்தவங்க. ராணி சந்த் பிவி அகமது நகர். தீன் இலாஹி வந்து ஒரு மதம். அந்த மதத்தை தான் வந்து அக்பர் கொண்டு வந்தார். இந்த தீன் இலாஹி மதத்தோட ஒரு பகுதியாக தான் இஃபாதத் கானா. ஃபதேபூர் சிக்ரியில இஃபாதத் கானால உட்காந்து எல்லா மத மக்களும் வந்து ஒன்னா பேசிட்டு இருப்பாங்க. ராஜா மான் சிங் வந்து அஷ்டதி கஜம். இப்ப கூற்று பாருங்க. ஆங்கிலேயர் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்தில் துவங்கினார்கள். கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. பாருங்களேன், நமக்கு வந்து ஒன்னு படிக்கும் போது இன்னொன்னு கிடைக்குது பாருங்க. ஆங்கிலேயர்கள் வந்து முதல் வணிக மையத்தை எங்க ஆரம்பிச்சாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அது எந்த வருஷம்? 1613 நினைக்கிறேன். ஞாபகம் இது பண்ணீங்க. காரணம், ஜஹாங்கீர் ஆங்கிலேயருக்கு வணிக உரிமையை வழங்கினார். ரெண்டுமே கரெக்ட். ஜஹாங்கீர் தான் ஆங்கிலேயர்களுக்கு வணிகம் செய்ய உரிமையை வழங்குறாரு. அதற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் தங்களது முதல் வணிக மையத்தை சூரத்துல தான் துவங்குறாங்க. அடுத்து பாருங்க, அவுரங்கசீப் மற்ற மதங்களை வெறுத்ததால் அவருக்கு அவப்பெயர் ஏற்பட்டது. சரியானதுதான். அவுரங்கசீப் இந்துக்கள் மீது மீண்டும் ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை விதித்தார். ரெண்டுமே கரெக்ட் தாங்க. இந்த ஜெசியான்றது வந்து ஜெசியாங்கிறது இந்துக்களா நீங்க இருக்கணும்னாலே ஒரு வரி கட்டணும். அந்த வரி தான் அது. அவுரங்கசீப் வந்து அதனால இந்துக்கள்கிட்ட வந்து அவர் நல்ல பேர் சம்பாதிக்கல. சோ கூற்றும் காரணமும் சரி. அடுத்து பாருங்க, சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அதுல எது சரியான வாக்கியம்? சரியான வாக்கியத்துக்கு பதில் பாருங்க. 2வது வாக்கியம் சரி. அக்பர் இந்துக்கள் மீதான ஜெசியா மற்றும் பாத யாத்திரை வரியை ரத்து செய்தார். அது சரியானதுதான். அடுத்தது பாருங்க, 3 பாருங்க. அவுரங்கசீப் தமது 3 சகோதரர்களை கொன்றுவிட்டு ஆட்சிக்கட்டில் அமர்ந்தார். அதுவும் சரியானதுதான். அதே மாதிரி 4, இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகனான சாம்பாஜியோடு தக்காணத்தில் ஒப்பந்தம் செய்து கொண்டார் அப்படின்னு இருக்கு. அதுவும் சரியானதுதான். அடுத்து பாருங்க, போருங்க. 4 போர் கொடுத்துருக்காங்க. மேல வந்து வருஷம் மாத்தி கொடுத்துருக்காங்க, கீழே விடைகள் நான் சரியா கொடுத்துருக்கேன் உங்களுக்காக.
இப்ப பாருங்க, இப்ப இந்த 4 போரும் பாபர் வந்து டெல்லியில முகலாய ஆட்சியை நிறுவன பிறகு அவர் 1526ல முதல் பானிபட்ல ஜெயிக்கிறாரு. 1530ல இறந்து போயிறாரு. இந்த 4 வருஷத்துக்குள்ள அவர் பண்ண போர் தாங்க இதெல்லாம். அதான் சொல்லுவாங்க, பாபர் வந்து தன்னோட வாழ்க்கைய போர்லயே இது பண்ணாரு. கடைசியில போரோடயே இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. 1527 கன்வா போர், 28ல சந்தேரி போர், 39ல சௌசா போர், 40ல கன்னோசி போர். நல்லா ஞாபகம் வச்சுங்கப்பா. இது ஒன்னொன்னுத்தையும் பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து நோட்ல வச்சு எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஆர்டரா படிச்சுக்கோங்க. ஒன்னொன்னு இம்பார்ட்டன்ட். அடுத்தது அக்பர். அக்பரோட பையன் வந்து ஜஹாங்கீர். தௌலத் கான் லோடி. தௌலத் கான் லோடி வந்து தில்வார் கான். அவரோட பையன் பேரு தில்வார் கான். இந்த இதுல ஒரு செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? இந்த தௌலத் கான் லோடி தான் என்ன பண்ணுவாரு, பாபர் வந்து வெளியில இருந்தாரு. அவரை வந்து போய் கூப்பிடுவாரு. கூப்பிட்டு வந்து இந்தியாவில் உள்ள அந்த இஸ்லாமிய இது இருக்கும். அதாவது வந்து லாஸ்ட்ல லோடி வம்சம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கும். அந்த லோடி வம்சத்தை அடிச்சு காலி பண்ணிட்டு தன்னோட பையன் தில்வார் கான் லோடிக்காக நாட்டை பிடிச்சி தரணும்னு சொல்லி தான் தௌலத் கான் லோடி பாபரை போய் மீட் பண்ணுவார். அது பாபர் அதுக்கு பிறகு வந்த பிறகுதான் இப்ராஹிம் லோடியோட முதல் பானிபட் நடக்கும். அப்புறம் அசன் ஷோரி ஷெர்ஷா தெரியுங்களா, ஒரு முக்கியமான சூர் வம்சத்து அரசர். அடுத்து பாபர் வந்து பாபரோட பையன் தான் ஹிமாயூன். உதய் சிங்கோட பையன் வந்து ராணா பிரதாப். பானிபட் ஏற்பட்டதுக்கான காரணம் அது வந்து அதை நான் இப்ப சொன்னதுதான் அதுல இருக்கு. நான் ஆனா இந்த இதை ஏன் வச்சிருக்கேன்னா, பானிபட் வந்து 1526ல முதல் பானிபட் நடந்தது. யாராருக்கு நடந்தது? 2வது பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன்ல பாருங்க, இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கு இடையில நடந்தது. அடுத்து பாருங்க, ஹிமாயூன் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றியதை பற்றி கேட்கிறாங்க. ஆமாங்க, ஹிமாயூனை வந்து ஷெர்ஷா வந்து நாட்டை விட்டு வெளில திறத்திடுவாரு. அப்படி போற இந்த 4 லைன் இருக்கு, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். படிக்கிறேன் கேளுங்க. ஷெர்ஷாவால் தோற்கடிக்கப்பட்ட ஹிமாயூன் பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ்ட் என்பவரின் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார். ஷெர்ஷா சூரி வந்து ஹிமாயூனை டெல்லியை விட்டு விரட்டிடுறாரு. விரட்டின பிறகு அவர் எங்க போறாரு? பாரசீகத்துக்கு போறாரு. அதான் இன்னைய ஈரான், பெர்ஷியா, இன்னைய ஈரானுக்கு போறாரு. இன்னைய ஈரானுக்கு போயிட்டு அங்க யாரு ஆட்சி பண்றான்னா, சபாவிட் வம்சத்தை சேர்ந்த ஷா தாமஸ் அப்படிங்கிற ஆட்சி பண்றாரு. அவரோட உதவியால திரும்பவும் படைகளை திரட்டி கொண்டு வந்து 1555ல ஷெர்ஷாவை தோக்கடிச்சு டெல்லிய ஹிமாயூன் பிடிக்கிறாரு. அடுத்து பாருங்க, அக்பர் கற்றலின் பாதுகாவலன் மதிப்பீடுகன்னு போட்டிருக்காங்க. இது வந்து பெருசா இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னன்னா, 3வது பேராகிராஃப் பாருங்க. 3வது பேராகிராஃப்ல முக்கியமான பேர்கள்லாம் இருக்கு பாருங்களேன். அபுல் ஃபாசல், அப்துல் பெய்சி, அப்துல் ரஹீம் கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதையாசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவான் தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின், அது அப்பர்னு தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு, அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தனர். அடுத்து ஒரு முக்கியமானது பாருங்க, அடிக்கடி 1 மார்க் கேட்கக்கூடியது. பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேன். பாருங்க, பாடலாசிரியரும் தான்சேன். ஓவியர் தஷ்வந்த். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அடிக்கடி கேட்பாங்க. இவங்களும் அக்பரோட அவையில இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இந்த இக்தான்னு ஒரு முறை, அதாவது வந்து நான் இப்ப இந்த ஸ்லைடு ஏன் போட்டிருக்கிறேன்னா, இது வந்து ஜாகிர்தார் முறை. அந்த காலத்துல நம்ம பார்த்துருப்போம், இக்தா முறைன்னு ஒண்ணு பார்த்தோம். அதாவது இராணுவத்துல வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்காம அவங்களுக்கு நிலங்களை தானமா கொடுத்தா அது பேர் வந்து இக்தா. அப்படி நிலங்களை வாங்கினவங்களுக்கு பேரு இக்தாதார்னு பேரு. இது அந்த காலத்துல இருந்த முறை. இதுல வந்து சில மாற்றங்களை வந்து பண்றாங்க. மாற்றினா ஜாகிர்தார் முறை அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன்னா இதுல என்னன்னா, வரி வசூலிக்கிற அதிகாரிக்கு பேர் வந்து ஜாகிர்தார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அவர் ஃபாலோ பண்ணதுனால ஜாகிர்தார் முறை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த லாஸ்ட் 2 லைன் பாருங்க. இப்ப ஜாகிர்தாருக்கு உதவி செய்யறதுக்கு யாரா இருந்தாங்க? பொட்டாடார், கனுங்கோ, பட்வாரி, முக்காதம் போன்ற துணைநிலை ஆளுநர்கள். இவங்கெல்லாம் என்னது? துணைநிலை ஆளுநர்கள். நல்லா பாத்துங்க, இவங்க உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஓகேவா? ஓகே, நன்றி நண்பர்களே. தொடர்ந்து படிங்க. உங்கள் வெற்றியே எனது வெற்றி. வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.